மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்று மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்றால் இங்கே திரண்டிருக்கின்ற எங்களின் தாய் குலங்களே, எங்களின் அஞ்சலை அம்மாள்களே, எங்களின் வேலுநாச்சியார்களே, நீங்கள் செய்த புரட்சி தான் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வந்தது. நீங்கள் செய்த புரட்சி தான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். நீங்க தாமா இந்த தாய் குலங்கள் தான் வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய் என்று சொன்னமே. அந்த வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கிறாரு. விஜய் வேற யாரும் கிடையாது. எங்க வீட்டு புள்ள விஜய், எங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டின் மூத்த மகன் என்று வீட்டுக்கு வீடு நீங்கள் வாக்குகளை அள்ளி அள்ளி தந்த எங்களின் தாய் குலங்களே, உங்களின் பாதம் தொட்டு எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாகும். எங்களின் தாய் குலங்கள் இல்லை என்றால் இந்த வெற்றி சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் 25 பேர் கூட்டணி, இன்னொரு பக்கம் 15 பேர் கூட்டணி. ஒரே தலைவனை, ஒற்றை தலைவனை 40 தலைவர்கள் சேர்ந்து எதிர்த்து வந்த போது ஒத்த தல ராவணனாக, தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் ராவணனாக வந்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். யாரை நம்பி வந்தாரு? தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய் குலங்களையும், தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களையும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளம் படையினரை நம்பிதான் அண்ணன் விஜய் அவர்கள் தனித்து அரசியல் களம் கண்டார். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க கொடுத்தீங்க. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற வரலாறு உலகத்தில் இல்ல, தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டிய ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தான். தளபதி அவர்களின் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் தற்கூலிகள், அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நம்மளை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் இன்று சந்து பொந்தெல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கா விஜய் தரணி அவர்கள் ஓமுக அப்படின்னு பேர் வச்சீங்களாக்கா, கூமுக. அக்கா வந்து கூமுகன்னு பேர் வச்சாங்க. நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? ஓமுக. ஓமுக என்றால் ஒப்பாரி முன்னேற்ற கழகம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு காது குத்துக்கு போறோம், என்ன பண்ணுவோம்? மணமக்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ, பல்லாண்டு காலம் வாழ, பல நூறு பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதா நம்ம வாழ்த்துவோம். ஆனா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் ஒப்பாரி வைக்கிறார். இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களை படிச்சிருப்போம். ஆ ஆ இ ஈ, அதே மாதிரி ஓ ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஓனா ஓமுக, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். அப்போ ஓன்னு ஒண்ணு இருக்கு. சட்டமன்றத்துல தலைவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து? உதயநிதி ஸ்டாலின் பார்த்து ஒரே வார்த்தை தான், பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே துண்டக்கானம் துணியக்கானம் என்று கைப்புள்ள ஓடா என்று சட்டமன்றத்தை விட்டு ஓடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சட்டமன்றம் சினிமா தரமாக இருக்கு. சரி, சினிமா தரமா இருக்கு. சரி, உதயநிதி ஸ்டாலின் யாருன்னா? ஈஷா சரவணன் யாருன்னா? உதயநிதி ஸ்டாலின் யாரு? சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல செக்கிழுத்து செம்மலா, இல்ல இந்தி திணிப்புக்காக போராடினாரா, இல்ல தமிழ் மொழிக்காக போராடி இங்க வந்து அப்படி புல்லட்டை வாங்கி இருக்கிறாரா? கிடையாது. லாலா கடசாந்தி உன்னாலா நேண்டி நான் மூந்தி அப்படின்னு பாட்டு பாத்தீங்களா? அந்த பாட்டுல டான்ஸ் ஆடுறவர் அவர் ஒரு சினிமாக்காரர் தான், அவர் ஒரு கூத்தாடி தான். அவர் ஒரு சினிமாக்காரராக இருந்து விட்டு நம்மளை பார்த்து அங்க சினிமா தனமாக இருக்கு என்று நம்மளை விமர்சனம் செய்யறாங்க. இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் யார் என்றால் அது அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆனால் என்னை இந்த இடத்திற்கு உயர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்காக நான் திருப்பி சேவை செய்ய வர்றேன். அதனால் தான் வகிக்கக்கூடிய அந்த துறையான சினிமா துறையின் உச்சபட்ச பதவியான எனக்கு அது வேண்டாம். பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம். என்னை இந்த இடத்திற்கு ஆளாக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வந்த தியாக